அண்ணாமலையார் கோவிலுக்கு ஃபேமிலியோட இன்னைக்கு சாமி கும்பிட வந்தேன். நான் பல நாட்களாக சொல்லிட்டு இருக்கேன், உள்ளூர் மக்களுக்கு தனி வழி கொடுங்க, உள்ளூர் மக்கள் போய் சாமி பார்க்குற மாதிரி தனி வழி ஏற்படுத்தி கொடுங்கன்னு. ஆனால் இன்னைக்கு பௌர்ணமியும் இல்லை, தீபமும் கிடையாது. கோவில் உள்ள அண்ணாமலையாரை பார்க்கலாம், உள்ளே போனால் இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் வராது, இந்த பக்கம் போன்னு சொல்லி சுற்றி 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 அடித்தாங்க. கடைசியாக பின்பக்கமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. பின்பக்கமாக வந்தால் இங்கே நீ யார் உள்ளே வரத்துக்கு, இந்த பக்கம் வரத்துக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க உள்ளூர்காரங்க சாமி பார்க்க முடியாதாங்களாங்க அப்படின்னா, உள்ளூர்காரங்களா இருந்தால் 4:30 to 5:30 அதுக்கு டைம் கொடுத்துக்கிறேன், அந்த டைமில் போய் பாரு அப்படின்றாங்க. ஏங்க நான் சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் எப்படிங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம்? எங்கள் உள்ளூர் மக்கள் சாமி கும்பிட்றதுக்கு 4:30 to 5:30 அப்போ வந்து பாரு உள்ளூர் மக்கள் அப்படின்னா, நாங்கள் எப்போ சாமி கும்பிடணுன்றத கூட நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா? நாங்கள் குடும்பத்தோடு எப்போ சாமி கும்பிடணுன்றத கூட நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா? இங்கே இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நித்யானந்தம்னு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாரு. ஃபேமிலியோட வந்திருக்கோம், உள்ளூர்காரங்க அப்படின்னு சொல்கிற, உள்ளூர்காரங்களா இருந்தால் இப்போல்லாம் வர முடியாது, போ 4:30 to 5:30 அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க, உள்ளூர் மக்களுங்க இந்த மாதிரிங்க அப்படின்னா, உள்ளூர் மக்களாக தான் நாங்கள் என்ன பண்ணுறேன், 4:30 to 5:30 டைம் கொடுத்துருக்கேன், அப்போ வந்து பாருங்க அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் யாருங்க, என்னன்னா என்ன யாருன்னு போய் மினிஸ்டரை கேளு, மினிஸ்டர் பையனை கேளு அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க நண்பா, திமுக அண்ணன்களா தம்பிகளா, திமுக பிரதர்ஸ், தயவு செய்து ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்குங்க. உள்ளூர் மக்களை நீங்க மதிக்காத்தால தான், உள்ளூர் மக்களுக்கு முறையான ஒரு வசதி ஏற்படுத்தி தராத்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு 2000 ஓட்டு 1000 ஓட்டு லீடிங்ல தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்குங்க. வந்த உள்ளூர் மக்கள் ஒவ்வொருத்தருமே நிறைய ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. ஒரு சொந்த ஊர்ல பிறந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு கூட போய் பார்க்க முடியல, அண்ணாமலையார் என்ற அந்த கோபத்துல தான் ஓட்டை கூட மாத்தி போட்டாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. பாத்துக்குங்க, தெளிவா சொல்றேன். உள்ளூர் மக்களை மதிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு திருவண்ணாமலையில ஒரு அரசியல் கூட நடத்த முடியும். உள்ளூர் மக்களை எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றேன், ஏங்க இப்போ அங்கே போறாங்களேங்க, முன்னாடி போறாங்களேங்க, அவங்களாம் விஐபி, அப்போ நாங்கள் யாருப்பா? அப்போ நாங்கள் யார்? விஐபி போறவங்க, விஐபி வேற, உள்ளூர் அப்போ சினிமா நடிகர் வந்தா டக்குன்னு உள்ள போய் பார்த்துறான், ஒரு அரசியல்வாதி பிரபலம் இருந்தா உள்ள போய் பார்த்துறான் டக்குன்னு சாமியை. அப்போ உள்ளூர்ல 2 லட்சம் ஓட்டுல ஓட்டு போடுற உள்ளூர் மக்களுக்கு என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்க? திருவண்ணாமலையில என்ன மரியாதை இருக்குது? என்ன சொல்றாரு தெரியுமா அந்த ஈவோ? உங்களுக்கு என்ன வேணும்னா போயிட்டு பெரிய கோயில் வாசல்ல போயிட்டு உட்காந்து போராட்டம் பண்ணுங்க, உங்களுக்கு வழி கிடைக்கும்ன்றாரு. போராட்டம் பண்ணலாமா? பெரிய கோவில் வாசல்ல உள்ளூர் மக்கள் போய் உட்காந்து போராட்டம் பண்ணலாமா சொல்லுங்க? ஈவோ நித்யானந்தம் அந்த தம்பி சொல்றாரு, ஏன்பா கொஞ்சம் மரியாதையா பேசு.